ஈரல், கோழியோட ஈரல் இது. கோழி ஈரல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம பசரி வச்சுக்கலாம். ஏற்கனவே நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டோம். ஈரலை நம்ம பொரிச்சு வச்சுக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, இது வேக வச்ச காஞ்ச மிளகா இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைச்சிருக்கோம். இதில் லெமன் கிராஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு துண்டு போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா அருமையாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம சமைக்கலாம். இப்போ இதில் நம்ம எண்ணெய் ஊற்றி பட்டை அன்னாசிப்பூ போட்டு தாளிச்சுக்கிட்டோம். நம்ம அரைச்ச விழுத்து ஊற்றி இப்போ வேக வைக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த பொரிச்ச ஈரலை இந்த கிரேவியில் போட்டுக்கலாம். மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வருது. நம்ம இப்போ சாப்பிட தயாராகிடுச்சு. இது கோழி ஈரல் சம்பல். இது எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் சாப்பிட்லாம். அதே மாதிரி குஸ்கா, ப்ளைன் பிரியாணி, நெய் சோறு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளை சோறுக்கும் நல்லாயிருக்கும்.